ஹாய் மக்களே, நம்ம வீட்டில் சமையல் என்னன்னா காளான் கேரட்டு போட்டு ஒரு குருமா. காளான் கேரட்டு சோயாபீன்ஸு போட்டு ஒரு குருமா. தயிர் பச்சடி, கேரட்டு கீழே இருக்குன்னு ஒரு கேரட்டு தயிர் பச்சடி போட்டுக்கலாம். இந்த குருமாவுக்கு தேர்ந்து 3 தக்காளி, பச்சை மிளகா 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய் இங்கே போட்டு வச்சுருக்கிறேன். இதெல்லாமே போட்டு கொரகொரப்பாக இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் தேங்காயெல்லாம் போட்டு ஒரு கொரகொரப்பாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சு விட்டுக்கலாம். இன்றைக்கி இதுதாங்க நம்ம வீட்டில் சமையல். கொஞ்சம் ரசம் தளிச்சிக்கலாம். ஏன்னா இது தோசைக்கு இப்போ மாவு இருக்குது, காலையில் டிஃபனுக்கு தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இதுதாங்க சமையல். சாப்பாடு மதியானத்துக்கு சாப்பாடு, ரசம், இந்த தயிர் இருக்குது. தயிர் பச்சடிக்க குடமிளகாயும் இன்னொரு கேரட்டு இதெல்லாம் இருக்குது போட்டு நம்ம ஒரு தயிர் பச்சடி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுங்க. இன்றைக்கி சமையல் தான். இன்றைக்கி சமையலை முடிச்சுட்டு நம்ம எல்லாம் தண்ணி பிறகு ஊற்றி விட்டுருக்குறேன். கழுவி விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதெல்லாம் கழுவி விட்டு அப்புறமா எல்லா வேலையும் தொடங்கலாம். நீங்களும் இன்றைக்கி நல்லா எல்லாருமே சந்தோஷமாக இன்றைக்கி சண்டே மந்த் லாஸ்ட் நாள் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக உடம்ப வச்சுக்காங்க. வெயில் நிறையா ஜூஸ் ஐட்டம் எடுத்துக்காங்க, நிறையா தண்ணி குடிங்க மக்களே. பாய்.